நாகையில் அரசு மாதிரி பள்ளியில் தங்கி பயின்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மயக்கம் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் இறப்பு குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பெற்றோர் கோரிக்கையை வைத்துள்ளனர். நாகூர் காட்டுநாயக்கன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராமச்சந்திரன், ரேவதி தம்பதி. இவர்களது மகன் சஞ்சய் ராமசாமி வலிவலம் தேசிய நகர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் செயல்படும் அரசு மாதிரி பள்ளியில் விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் சஞ்சய் ராமசாமி விடுதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெற்றோர் மகன் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் சம்பளம் வாங்குவோம்மா, அதுமாரி நான் போகிறோமா டிசைன் கிளாஸுக்குன்னு சொன்னேன். நான் இப்போ தானே சென்னைக்கு போயிட்டு வந்தேன், திருச்சிக்கு போயிட்டு வந்தான், இப்போ தானே வந்தான் வீட்டுக்கு. நல்லாப்பா காசு கூட கொடுத்து அனுப்பிச்சேனே. அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாம் வாங்கி சாப்பிட்றானே. ஒரு ஆட்டுக்கறி வறுத்தாலும் பிள்ளைக்கு ஹாஸ்டலில் போய் ஊட்டி விட்டுட்டு வருவேனே. அவன் இது தண்ணி சோறு கொடுத்தாலும் குடிக்கிற பிள்ளைம்மா. எப்படி போனானே எனக்கே தெரியலையே. உனக்கு தெரியல சார். பிள்ளை ஸ்கூல் விட்டு ஹாஸ்டலுக்கு வந்தான், படியில் இருந்து கீழே விழுந்துட்டான், மயக்கம் விழுந்ததோட கொண்டுகிட்டு வந்தோம் அப்படின்ட்டாங்க. வேற ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மயக்கம் விழுந்தா எனக்கு உடம்பு முடியல, நான் 10 வாட்டி மயக்கடிச்சு விழுந்திருக்கேன். நான் போவேன் தொப்புனு மயக்கடிச்சு விழுந்திருக்கேன். அப்படிலாம் எனக்கு நல்லா இருக்கேன். என் பிள்ளைக்கு உடம்பே நல்லா இருக்கு. அவன் ஏன் மயக்கடிச்சு விழுந்து இறந்துட்டான்னு சொல்றாங்களே, நம்பவே முடியலையே.